பேசிட்டு தானே கண்டனம்லாம் சொல்லிட்டு தானே. முன்னாடி பேசுற அளவுக்கு தீவிரமா பேசுறேன் சார் பாஜக. அதாவது 41 பேர் நீங்க திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அதை பத்தி ஒண்ணு இல்லை. நானும் திட்டிட்டு தான் இருக்கேன், அவங்களும் திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. 41 பேர் இறந்து போனாங்க. அதற்கு தமிழக அரசும் காரணம், மதிப்புக்குரிய விஜயும் காரணம். 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வர்றாங்க. எந்த குடிக்க தண்ணி கூட ஏற்பாடு செய்யல. அதே மாதிரி இப்ப கூட ஒருத்தர் இறந்து போயிட்டாரு சேலத்துல. அவருக்கு எல்லாரும் கூட்டத்திலும் இறந்து நல்ல சகுனம் தானே அது அவங்களுக்கு. எல்லாம் பேசிட்டு தானே கண்டனம்லாம் சொல்லிட்டு தானே. முன்னாடி பேசுற அளவுக்கு தீவிரமா பேசுறேன் சார் பாஜக. அதாவது 41 பேர் நீங்க திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அதை பத்தி ஒண்ணு இல்லை. நானும் திட்டிட்டு தான் இருக்கேன், அவங்களும் திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. 41 பேர் இறந்து போனாங்க. அதற்கு தமிழக அரசும் காரணம், மதிப்புக்குரிய விஜயும் காரணம். 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வர்றாங்க. எந்த குடிக்க தண்ணி கூட ஏற்பாடு செய்யல. அதே மாதிரி இப்ப கூட ஒருத்தர் இறந்து போயிட்டாரு சேலத்துல. அவருக்கு எல்லாரும் கூட்டத்திலும் இறந்து நல்ல சகுனம் தானே அது அவங்களுக்கு. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். வெற்றி, செய்தியாளர்கள் என்ன கேள்வி எழுப்பினார்கள்? பாஜக மாநில தலைவர் என்ன பதில் அளித்திருக்கிறார்? அவன்யா, மதுரையில் அந்த பாஜக மாநில தலைவர் நாகேந்திரிடம் நம்ம விஜய் செயல்பாடுகள் தொடர்பாக சில கேள்விகளை முன்வச்சோம். அவர் பாஜக மீது விஜய் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தொடர்பாக கேட்டதுக்கு அவர் தொடர்ச்சியா விஜய்க்கு எந்த கொள்கையும் கிடையாது, கொள்கைன்னு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கவங்களுக்கு நான் எந்த பதிலும் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, தொடர்ச்சியா விஜய் பங்கேற்கக்கூடிய கூட்டங்கள்ல எல்லாம் உயிரிழப்பு நடக்குது. கரூர் விவகாரத்துல 41 பேர் உயிரிழந்ததுக்கு விஜயும் அரசும் காரணம் சொல்றாரு. ரொம்ப தாமதமா கூட்டத்துக்கு வர்றது, கூட்டத்துல தேவையான ஒரு அடிப்படை தேவைகளை கூட ஏற்படுத்தாது, தண்ணி கொடுக்காது, அவங்களுக்கு இருக்கை ஏற்படுத்தாது, அவங்களுக்கான வசதிகளை செய்யாது, இப்படி பல்வேறு விதங்கள்லயும் விஜய் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பிழைகளை சுட்டி காட்டுறாரு அவரு. அதை தொடர்ந்து ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடிய வார்த்தை, விஜய் பங்கேற்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் உயிரிழப்பு ஏற்படுது, இது நல்ல சகுனம் அவங்களுக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாரு. மேலும் இந்த விஜய் நடிகை த்ரிஷாவோடு தொடர்பு பற்றி அவர் பேசிய விவகாரம் தொடர்பான கேள்விக்கும் தனிப்பட்ட முறையில் யார் மனதையும் புண்படும் வகையில் நான் பேச மாட்டேன் அப்படின்ற பதிலையும் இப்ப சொல்லியிருக்காரு. விவரங்களுக்கு நன்றி வெற்றி.